பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாளிலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு காரியத்தின் ஆரம்பம் இருக்குமானால் அதன் முடிவு நிச்சயமாக இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்த அநேக காரியங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் கட்டப்போகிறார். ஆமென். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்த கடன் பாரங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், இவைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. சோர்ந்து போகாதீர்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இந்த ஸ்திரீ பார்த்திங்கன்னா அவளுக்கு உதரப்போக்கு, பயங்கரமான வேதனை. இவன் என்ன செய்கிறா? தன்னுடைய வியாதி நீங்குவதற்காக அநேக வைத்தியரை தேடி போகிறாள், பணங்களை செலவழிக்கிறாள், தன்னுடைய ஆஸ்தியை விற்று செலவழிக்கிறாள். ஆனாலும் இவளுடைய வியாதி குணமாக்கப்பட முடியவில்லை. எனவே இவள் சோர்ந்து போய் தன்னுடைய வியாதி நிமித்தமாய் அங்கலாய்த்து கொண்டிருந்தாள். கையில் இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து போனது. தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் விற்று செலவழித்து விட்டாள். ஆனாலும் சுகமடையவில்லை. இப்பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் எப்படியாவது இயேசுவை பார்த்து அவர் என்னை தொட்டால் நான் குணமாகி விடுவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இயேசுவை தேடி போகிறாள். இயேசுவை தேடி போகும் பொழுது அவரை பார்க்க முடியாத அளவுக்கு திரள் கூட்ட ஜனங்கள் அவள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? நான் எப்படி இயேசுவிடம் போக முடியும்? திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவிடம் இருக்கிறார்களே என்று சொல்லி இவன் என்ன செய்கிறார்? தயங்கி ஒதுங்கி கொண்டிருக்கிறாள். ஆனாலும் இவள் நம்பிக்கை குறைந்து போக முடியவில்லை. இவன் என்ன செய்கிறாள்? அவர் என்னை பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை தொடாவிட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையே தொடுவேன் என்று சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து போய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவள் பரிபூர்ண சுகம் அடைந்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபடியால் இவள் பரிபூர்ண சுகம் அடைந்தாள். பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியம்! பணம் செலவழித்து ஆஸ்தியை விற்று எத்தனையோ வைத்தியர்களை தேடி போன பிற்பாடும் இவளுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் இயேசுவை